நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே இம்மானுவேல் வர்ஷிப் சென்டர் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் பல இடங்களிலே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இம்மட்டுமாய் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்து காத்து வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ராஜா. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், இழப்புகள், இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே நம்ம சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய மகா பெரிய கிருபையினாலே நம்மளே அவர் அன்பு கூர்ந்து நாம் நிர்மூலமாகாமல் நம்மளை பாதுகாக்கிற கிருபை எவ்வளோ பெரிது. அந்த கிருபையை நினைத்து இந்த காலை வேளையிலே நாம் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. வேதத்திலே நம்ம படிக்கிறோம், அந்நாள் இப்படியாக தேவனை குறித்து துதித்து பாடும்போது அவர் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இதுதான் பிரியமானவர்களே கிருபை. தேவன் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஒரு முத்தை யாராவது போய் குப்பையில தேடுவாங்களா? ஆனா தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்ற முத்துக்கள் என்று நம்மளை நினைத்து நம்மை அந்த புழுதியில் இருந்து எளியவர்களாகிய நம்மளை அவர் தூக்கி எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் அவர்களை பிரபுக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிற தேவன். அதாவது இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாகவும் பரலோகத்திலே இயேசுவோடு கூட அவரோடு கூட நம்ம இருக்கும்படியாக நமக்கு ஒரு பெரிய கிருபையை ஆசீர்வாதத்தை தேவன் அவருடைய பிள்ளையாக இயேசுவின் மூலமாய் கொடுத்திருக்கிறாராம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்ததுனால நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். சங்கீதத்தை நம்ம படிக்கிறோம் பிரியமானவர்களே. 103வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103 வசனங்கள் 3, 4, 5 வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமானது நம்மை சூழ எங்கு பார்த்தாலும் அழிவும் மரணமும் இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவருடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைத்து நம்மை சுகம் பலன் ஜீவனோடு காத்த தேவனை இந்த காலை வேளையிலே வாருங்கள், நாம் அவரை ஆராதித்து நம்ம துதிப்போம். அவர் நாமம் மகிழப்படுவதாக. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோட. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து
வசனம் இப்படியா சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பிரியமானவர்களே, நாம் செய்கிற நல்ல காரியங்கள் நமக்கு அது தேவனுடைய கிருபைக்கு தகுதியே கிடையாது. வசனம் படிக்கிறோம் சங்கீதம் 103 கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து கொண்டார் என்று சொல்லி, இந்த உலகத்திலே கிழக்கும் மேற்கும் ஒரு நாளும் சந்திக்கவே சந்திக்காது. தேவன் நம் பாவிகளாய் இருந்த நம்மை தேடி வந்தார். இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளை தேடி கண்டுபிடித்து பாவிகளாய் இருந்த நம்மை, இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை பாவத்தை மன்னித்து தேவனுடைய பிள்ளையாக அவர் மாற்றிக்கொண்டார். அதுதான் தேவனுடைய கிருபை. இந்த உலகத்திலே அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. நம்மை சூழ எத்தனை அழிவுகள். ஹாஸ்பிட்டல் போகிற என்னுடைய சகோதரன் சொன்னாங்க, அக்கா அந்த இடத்திலே நான் ஒவ்வொரு 4 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு மரணத்தை பார்த்தார்களாம். அப்பொழுதுதான் தேவன் நான் வியாதியாய் படுத்த படுக்கையில் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு கிருபையாக என் ஜீவனை கர்த்தர் எனக்கு கூட்டி கொடுத்து சுகத்தை கொடுத்து வீடு வரும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரே, அதுதான் தேவனுடைய கிருபை. பிரியமானவர்களே, அந்த கிருபைக்கு நீங்களும் நானும் தகுதி கிடையாது. அது ஆனால் தேவன் வசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை நம்மை முதலாவதாக அவர் தெரிந்தெடுத்தாராம். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க பிரியமானவங்களே. தேவன் நாம் பாவிகளா இருக்கும் வகையில நம்மை தேடி வந்து நம்மளை மன்னித்து நம்ம இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். அதுதான் இன்னும் ஏசாயில நம்ம படிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்திலிருந்து நம்ம கீழே தாழ கண்ணோக்கி பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறாராம், இதோ இது என்னுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தம் இந்த பிள்ளையின் மேல் இருக்கிறதுனாலே நான் அதை ரட்சித்துக் கொண்டேன் என்று நம்மை பார்த்து நம்ம மேல மனதுருகி நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கூட்டி கொடுக்கிறார். என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த கிருபை என்ன, அந்த உலகத்திலே மலைகள் கூட விலகி போயிடலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், அப்படி ஆனால் அது போகவே போகாது. அதெல்லாம் கடந்து போனாலும் மகளே மகனே, என் கிருபையை நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறதுனாலே நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் என் கண்களிலே உனக்கு தயவும் இரக்கமும் கிருபையும் கிடைக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் நம்ம இந்த நாளிலே நம்ம இந்த நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்து சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்காமல் இருக்க முடியுமா? வாருங்கள், அடுத்த பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம துதிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா.
கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர். கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர். அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர். அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் பலியானதினாம். கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவே. பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதம் வைக்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதம் வைக்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு நாவை. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும். மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும். கிருபை விலகாது. சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை அக்கிரமங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கி எங்களை மன்னித்து சுவாமி இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்ததே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த கிருபை எங்களுக்குள்ளே பெருகும்படியாக எங்களை தாழ்த்தி இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எவ்வளோ நல்லவர் கர்த்தாவே. உடைய வசனம் சொல்லுகிறது போலப்பா, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை. காலைதோறும் அது புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே
நாங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்து மக்கள், எங்கள் சபையின் மக்கள் அப்பா, உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் சுவாமி அந்த கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க சுவாமி. அந்த கிருபைக்குள்ளாக நாங்க வளர்ந்து நாங்க பெருகி உமது நாம மகிமைக்காக இந்த உலகத்திலே வாழ வேணும் சுவாமி. அந்த கிருபைதான் எங்களை தாங்குகிறதப்பா. ஒன்றுமில்லாத இருந்த எங்களுக்கு உடைய கிருபை போதுமானது சுவாமி. ஆண்டவரே, தனிமையில் இருக்கிற நேரத்திலே உடைய கிருபை எங்களை பலப்படுத்துகிறதப்பா. துன்ப நேரத்திலே, துக்க நேரத்திலே, வியாதி நேரத்திலே உடைய கிருபையை நாங்கள் நினைக்கும் போது அப்பா உமக்கு நன்றி செலுத்தும் போது உடைய ஆசீர்வாதம், உடைய விடுதலை, உடைய சுகம் எங்களுக்கு கடந்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு சுவாமி உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்கள் பாவங்களுக்கு தக்கபடி நீர் எங்கள் செய்வீர். ஆனாலப்பா உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. எங்கள் பாவங்களுக்கு ஏற்றது தகுதி தண்டனை தான் சுவாமி. ஆனால் அந்த தண்டனையிலிருந்து எங்களை விடுவித்து அப்பா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி, எங்கள் மேல் அன்பு பாராட்டி சுவாமி அப்பா எங்களை நீர் உங்களுடைய சொந்த பிள்ளையாக மாற்றினீரே. இந்த கிருபைக்கு ஈடாக நாங்கள் எதை கொடுப்போம்? இந்த காலை வேளையிலே எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் சுவாமி ஆண்டவரே, என்ன விதமான மனக்கலக்கத்திலே சுவாமி, எந்த விதமான வியாதியின் படுக்கையிலே கர்த்தாவே செய்வது இன்னது என்று அறியாத திக்கற்ற சூழ்நிலை இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்களுடைய கிருபையை கொடுங்க சுவாமி, உங்களுடைய இரக்கத்தை கொடுங்கப்பா. வியாதியிலிருந்து படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே, ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுடைய கிருபை எங்களை வரும்போது கர்த்தாவே எங்களை நீர் எளிமையிலிருந்து மாற்றி தூக்கி எடுத்து ஆண்டவரே பிரபுக்களோடு உட்கார செய்கிற தேவனப்பா, உம்மோடு கூட சிங்காசனத்துல வீட்டிற்கும்படி எங்களுக்கு நீர் கொடுக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை விட்டு விலக்க மாட்டேன் என்று எங்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் வார்த்தையில உண்மை உள்ளவர் சுவாமி. நீர் அப்படியே செய்து அப்பா எங்களையும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் ஆராதித்த உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை நீர் நிறைவாய் கொடுத்து அவர்கள் அனுபவிக்க செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் உங்கள் மத்தியில தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நாளுக்காகவும் இந்த தருணத்துக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில கூட தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பாக கண்களை மூடி ஆவியான தேவன் நம்மோடு கூட இடைப்பட முடியாத தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேச முடியாத நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் போடுக்கலாம். பிதாவே, உடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. ஆமாண்டவரே, அப்பா நீங்க சொன்னீங்க உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் அது ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, ஜீவன் உள்ள நம்முடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளில உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களோட கூட பேசுங்க. பிதாவே, பரிசுத்த ஆவியான வசனத்தை விளைக்கத்தாங்க. பிதாவே, நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கும் எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் பிதாவே எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும், போதுமானதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு உட்படுக்கிறோம். நீங்கள் பிதாவே எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க. உங்கள் நாம் ஒன்றை மேம்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைந்தபட்சம் 2 முறையாவது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளில் நம்முடைய செய்திக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேதவசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 2 வசனங்கள் 2லிருந்து 8 வசனங்களை நம்ம
தியானம் செய்து கர்த்தர் நமக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதிருக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் இதையாகிலும் பெறலாம் என்று நினையாயிருப்பானாக. இருமாப்புள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்பது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உபத்திரவங்களை சந்திக்கிறோம், பாடுகளை நம்ம சந்திக்கிறோம், சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதனால இந்த நாளில கூட இந்த யாக்கோபு நிருபத்திலிருந்து நம்ம சில செய்திகளை கேட்க நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லோரும் இந்த பாடுகள் மத்தியில உபத்திரவங்களை மத்தியில கடந்து போகிறோம். ஆனா அந்த உபத்திரவங்களை அந்த பாடுகளை எப்படியாக நம்ம கையாளுகிறோம், எப்படியாக மேற்கொள்ளுகிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் நம்முடைய இந்த உபத்திரவத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுகிறோம், எப்படி மேற்கொள்ளுகிறோம் என்பது முக்கியமானது. அதனால்தான் இந்த நாளில என்னுடைய செய்தியின் தலைப்பு உபத்திரவங்களை சரியாக அணுகும் முறை. அதுதான் என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பு. ரைட் ஆட்டிடியூட்ஸ் டு ட்ரையல்ஸ். My dear friends, all of us face trials in our lives. That is a part of our Christian life. So, here in this epistle of James, we are going to study how to deal with these trials in a right manner. Because how we in order to overcome, in order to go beyond trials, the right attitudes towards trial is very, very important. That's why I titled my messages The Right Attitude Towards Trials. So, in order to understand this passage, it is important to know who wrote this epistle, to whom it was written, and also particularly this passage and why it was written, for what it was written. கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த நிருபத்தையும் இந்த பகுதியும் யார் எழுதினாங்க, யாருக்காக எழுதினார்கள், எதற்காக எழுதினாங்க, எந்த சூழ்நிலையில எழுதினார்கள் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். இது அப்போ அப்படியாக நம்ம பார்க்கும்போது 2வது வசனத்துல யாக்கோபு சொல்கிறார், என் சகோதரரே, அது யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்லி 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்
ஊழியக்காரனாகிய யாக்கோபு செதிரி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாகுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிருபத்தை தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஊழியக்காரனாகிய யாக்கோபு, இந்த வேதாகமத்துல சில யாக்கோபுகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நிருபத்தை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரரான யாக்கோபு அவர் எழுதி இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் கருதப்படுகிறது. அப்போ அவர் யாருக்காக எழுதினார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த 1வது வசனத்துல சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கும் அவர் வாழ்த்துதல் சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போ இந்த யாரு இந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் சொன்னா, இந்த யூதர்களாயிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த விசுவாசத்தின் நிமித்தம் பாடுகளை உபத்திரங்களையும் அனுபவித்த அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக அவங்க உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க, எதுக்காக பாடுகள் மத்தியில கடந்து போங்க சொன்னா, முதலாவதாக அவர்கள் அவர் வைத்த விசுவாசத்தை நிமித்தம் அவங்க வெறுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அவங்க இந்த பணக்கார இந்த லேண்ட்லார்ட்ஸ், அப்போ ஜமீன்தார், அவங்கள என்ன செய்தாங்களாம், இப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க உபதிரவப்படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்கள நீதிமன்றங்களுக்கு முன்பாக அவங்கள இழுத்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை சரியாய் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க, சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஜனங்களை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஜனங்களால வெறுக்கப்பட்டு, அப்போ இவங்க இயேசு கிறிஸ்து மேல வைத்த விசுவாசத்தினால அவங்க சொந்த ஜனங்களை இவங்களை வெறுத்தாங்க. அது மாத்திரமில்ல, அவங்க இந்த பணக்கார அந்த லேண்ட்லார்ட்ஸ் அவங்கள உபதிரவப்படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதிகமான வேலையை வாங்கி கொண்டு அவங்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க நீதிமன்றங்களுக்கு அவங்க இழுத்து கொண்டு போய் அவங்க உபதிரவப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதன் நிமித்தம் இந்த ஜனங்க, தேவனுடைய ஜனங்க, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்திருந்த இந்த ஜனங்க அவங்க உலக பிரகாரமான வாழ்க்கையை கூட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க விசுவாசத்துல தளர்ந்து போனவர்களாய் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிருபத்தை யாக்கோபு எழுதினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களை எதற்காக எழுதினார்? அவர்களை உற்சாகப்படுத்த முடியாது, உபதிரவத்தின் உபதிரவத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக கடந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை உற்சாகப்படுத்த முடியாத அவர் அவர்களை சவால் விட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க இந்த உபதிரவத்தை மேற்கொண்டு நீங்க முன்னேறி செல்ல முடியும் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்த முடியாத, அவருடைய சவால் விடும்படியாக அவர் நிருபத்தை அவர் எழுதுறார். இப்போ யாக்கோபு உபதிரவ மத்தியில கடந்து போகும்போது, அப்போ சரியான முறை, இதை மேற்கொள்ள சரியான முறை என்னவென்று சொல்லி அவர் இந்த இடத்துல, இந்த நிருபத்துல, இந்த வாசித்த அவசரங்களில அவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 2வது வசனத்துல யாக்கோபு இப்படியாக சொல்கிறார், என் சகோதரரை நீங்க பலவிதமான சோதனைகளில அகப்படும் போது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நமக்கு அநேக விதமான சோதனைகளில நம்ம அகப்படுகிற அந்த சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நம்ம எல்லோரும், each and every one of us face trials in our life. Just because we have received Jesus Christ and because we accepted
and we are in Christian faith, it doesn't mean that we will not face trials and temptations in life. Trials are part of life. So here, Apostle James, he says in his epistle that whenever you face trials of many kinds, different trials, he says. That means வித்தியாசமான இந்த சோதனைகளை நீங்க மேற்கொள்ளும் போது அப்படி சொல்லி அவரு எழுதுகிறார். அப்ப முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம எல்லோருமே சோதனைகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம், பண நெருக்கடி, அதனால பாதிக்கப்படுறாங்க அநேகர். இன்னும் சிலர் குறுக்கு வழியாய் காரியங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அவங்களுக்கு சோதிக்கப்படுகிறார்கள் சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேக நேரங்களில் நாம் கூட நம்ம இயேசு கிறிஸ்துவ மேல வைத்த அந்த விசுவாசத்தினால அநேகர் உபத்திரவப்படுத்தப்படுகிறாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அநேக விதமான பலவிதமான பாடுகள் மத்தியில், உபத்திரவம் மத்தியில நீங்க கடந்து போகிறோம் என்பது முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபு அனுதின வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது நமக்கு வேண்டிய அந்த போதகத்தை இதுல போதிக்கிறார். இந்த யாக்கோபின் இந்த நிருபம் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுல அது ஞான புத்தகம் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம பேசுகிற சொல்லுகிற காரியத்திற்கும் நம்ம செய்கிற காரியத்திற்கும் அது நம்ம சரியாக காரியங்களை செய்கிறோமா, நம்முடைய விசுவாசம் அது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா, நம்ம அனுதின வாழ்க்கையில அப்படியாக அவர் இதை இந்த நிருபத்துல படித்து கொடுக்கிறார். அநேகர் நினைக்கிறாங்க அதுவும் இது உபத்திரவங்கள் மத்திய எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவம் என் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது, இது என்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லி சரியா நிறைய பேர் சொல்றாங்க. அது கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, இது ஏன் தலைவிதி, இந்த இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, சோதனை மத்தியில கடந்து போகிறது என்னுடைய தலைவிதி. அதனால சிலர் நினைக்கிறாங்க மறு வாழ்க்கையில நான் இது இல்லாத இருந்தா எவ்வளவு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உபத்திரவம், இந்த பாடு என்னுடைய பாவத்தை நிமித்தம் இது வந்தது என்று சொல்லி அவங்க சோர்வடைகிறாங்க. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு அவரு வித்தியாசமான போதனைய நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீங்க இந்த போதனையை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கேட்போம் என்று சொன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அவரு எப்படி இந்த சோதனைகளை நம்ம கையாள வேணும், அது எப்படி அதை சந்திக்க வேணும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு சொன்னா, அவர் 3வது வசனத்துல நம்ம படிக்கும் போது அதை நம்ம பார்க்கிறோம். அவர் சோதனையில அகப்படும் போதும் என்று சொல்லி 2வது வசனத்துல சொல்லி 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன சொல்றாரு, சோதனைய உபதிரவத்தை பாடுகள் மத்தியில கடந்து போகும்போது அதை நீங்க நம்ம எப்படியாக எண்ண வேண்டுமோ அவர் சொல்றாரு, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க, பாடுகள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, வேதனையின் மத்தியில, வியாதியின் மத்தியில, பண கஷ்டத்தின் மத்தியில கடந்து போகும்போது அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைய, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க சந்தோஷமாக எண்ணுங்களாம். என்ன ஒரு போதனை! ஆனா அநேகருக்கு இப்படிப்பட்ட போதனைகளை கேட்க மனதில்லை. என்ன நம்ம இந்த நாள்ல ஜனம் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க நாட்கள் விட்டது அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில நம்ம அது எப்படியாக கையாள வேணும் என்று சொல்லி சரியான முறையை
யாக்கோபு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எப்படி 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 எண்ண வேண்டுமா? அவர் சொல்றாரு, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வித்தியாசமான ஒரு போதனையை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு யோசித்து பார்க்கலாம், எப்படியாக நம்ம மிகுந்த சந்தோஷம் என்று எண்ண முடியும்? பாடுகள், வேதனை, கஷ்டம், துன்பம், உபதிரவம் எப்படியாக எண்ண வேண்டும்? ஏன்னா மிகுந்த சந்தோஷமா எண்ண வேண்டுமா? அது எப்படி முடியும்? எதற்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா 4வது வசனத்துல நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்க எதுக்காக அதை மிகுந்த சந்தோஷமா எண்ண வேண்டுமா? அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய். இந்த இடத்துல குறை உள்ளவர்களாய் இராமல் பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவன் அவருடைய ஜனங்களை, விசுவாச மக்களை அவர் எப்படியாக காண விரும்புகிறாராம்? ஒன்றும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ இதனாலதான் என்ன செய்யணுமா? இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில, உபதிரவத்து மத்தியில, பாடுகள் மத்தியில நம்ம கடந்து போகும்போது அவர் சொல்றாரு, நீங்க பொறுமையாக இந்த சோதனைகளை மேற்கொள்ளும் போது என்ன அவர் சொல்றாரு, என்ன பொறுமையாய் இந்த காரியத்தை நீங்க மேற்கொள்ளும் போது, பொறுமையான்னு சொன்னா அமைதியாக, பொறுமையாக, சகிப்போட கூட, அது மாத்திரமல்ல தியாகத்தோட கூட, தாங்கக்கூடிய தன்மையோட கூட நம்ம என்ன செய்யணுமா? இந்த உபதிரவத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அநேகர் என்ன செய்யறாங்க? இந்த பொறுமை இல்லாததுனால அவர் அவங்க இந்த உறுதி இல்லாதபடிக்கு இதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னோட கூட இருக்கிறார், இதை இந்த உபதிரவத்தை, பாடுகளை, கஷ்டங்களை மேற்கொண்டு முன்னேறி செல்ல நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இதை தாங்கக்கூடிய பலனை அவர் கொடுப்பார் என்று சொல்லி அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனாலதான் என்ன செய்யறாங்க? அவங்க தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க, தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்பொழுது செய்தித்தாளில் பாத்தீங்கன்னா, டிவியில பார்க்கும்போது நியூஸ் என்ன இதுதான், அநேகர் பணக்காரர்கள் கூட தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு பொறுமை இல்லை. They don't have perseverance. My friends, when we consider this trials as a pure joy, that's what Jacob says. He says, consider it a pure joy, because he says that it will help us to develop perseverance. He says that. Okay. So even though many of us don't want to experience trials and persecution in our lives, but godly perseverance, is characterized by patience, steadfastness, and the ability to endure. So when we, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை எப்படியாக காண வேண்டும் என்று விரும்புகிறாருன்னு சொன்னா, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கடவுது. அப்போ பொறுமை, நம்ம இந்த சூழ்நிலைய நம்ம பொறுமையோட, உறுதியாய், அது மாத்திரம் இல்ல, அது உறுதியாய் தாங்கும் போது நமக்கு பொறுமை உண்டாகிறதாம். கருத்துக்கு இந்த காலத்துல பார்த்தா பொறுமையே கிடையாது. பொறுமை இல்லாததுனாலதான் நம்ம தகாத காரியங்களை செய்கிறோம், அநேக தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க கருத்துக்குரியமானவங்களை. ஆனா நம்ம பொறுமையானது அது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்லி. என்ன பூரண கிரியை? நம்ம இத அமைதியாக, பொறுமையோட, அப்போ நம்ம அமைதலோட, சகிப்பு தன்மையோட இந்த
உபதிரவத்தை நம்ம மேற்கொள்ளும் போது, கர்த்தருடைய பலத்தினால இந்த உபதிரவங்களை மேற்கொள்ளும் போது அந்த சகிப்பு தன்மை அது என்ன செய்தான், அது பொறுமை நமக்கு பொறுமை வருகிறது. அப்போ அந்த குணாதிசயம் நமக்குள்ள வருகிறது. அந்த குணாதிசயம் வரும்போது அந்த கிரியையை நடப்பிக்கிறதாம் பிரியமானவர்களே. அப்போ அந்த பொறுமையானது நம்மை பரிபூர்ணராக ஒரு குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் மாற்றுகிறது. அப்படின்னு என்ன, நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் போல நம்ம மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இந்த உபதிரவத்தை நீங்க எப்படி என்ன வேணுமா, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஏனென்றால் நம்ம பொறுமையாய் இதை நம்ம மேற்கொள்ளும் போது, இதை நம்ம கையாளும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அடைக்கிறோம். அவரை போல நம்ம மாறுகிறோமா. அதனாலதான் சொல்றாரு, அதனால இந்த உபதிரவம் உங்களை தோற்கடிக்காதபடிக்கு, நீங்க தோற்று போகாதபடிக்கு நீங்க இந்த உபதிரவத்தை நீங்க தோற்கடிக்கணும். ஏனென்றால் அப்ப நீங்க பொறுமையாய் நீங்க சகிப்பு தன்மையோட நீங்க இதை இந்த உபதிரவத்தை மேற்கொள்ளும் போது நீங்க இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அடைந்து சம்பூர்ணராயும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணமாயும் நிறைவுள்ளவர்களாய் நம்ம ஆக்கப்படுகிறோம். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, நீங்க இதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லி. அப்போ முதலாவதாக நம்ம என்ன படித்தோம், நம்ம எல்லோரும் பாடுகள் மத்தியில் உபதிரவம் மத்தியில் கடந்து போகிறோம். ஆனாலும் இந்த உபதிரவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, நம்ம தோற்கடிக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த உபதிரவத்தை தோற்கடித்து பொறுமையோடு கூட நம்ம சகிப்புத்தன்மையோடு கூட நம்ம அது மத்தியில கடந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும், இயேசுவை போல அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், பரிபூர்ணராய் மாறுகிறோம், குறைவுள்ளவர்களாக இராதபடிக்கு நிறைவுள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படியாக இந்த பாடுகள் மத்தியில உபதிரவ மத்தியில கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதுக்கு அப்போ இப்படியாக இந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உபதிரவ மத்தியில பாடுகள் மத்தியில அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஞானம் வேணும். அப்போ அந்த ஞானம் இருந்தாதான் நம்ம நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உபதிரவங்களை சகிக்க முடியும், அது மத்தியில கடந்து போக முடியும். ஸோ ஹவு டு ஓவர் கம் the trials in our lives. We need to in order to overcome trials, we need godly wisdom. We need God's wisdom. So நம்ம இந்த உபதிரவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அது மத்தியில கடந்து சென்று பரிபூர்ணராக மாற வேண்டும் என்று சொன்னா நமக்கு என்ன தேவையா, நமக்கு என்ன விசுவாசம் தேவை, தேவனுடைய ஞானம் தேவை. அப்போ அந்த ஞானம் எப்படி வரும், அதுதான் 5-8 வசனங்களில நம்ம பார்க்கிறோம். 2-4 வசனங்கள் 4 வசனங்களில இந்த உபதிரவங்கள் எதுக்காக நம்ம வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லிவிட்டு எப்படி அதை நம்ம கையாள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அவர் சொல்றாரு, அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ இந்த உபதிரவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நமக்கு தெய்வீக ஞானம் நமக்கு தேவை. நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய பலத்தினால இந்த உபதிரவத்தை பாடுகள் மத்தியில பாடுகளை நம்ம மேற்கொள்ள முடியாது. அப்போ இந்த யாக்கோபு சொல்றாரு, இந்த 5-8 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு எப்படியாக இதை மேற்கொள்ள முடியும். அவர் சொல்றாரு தேவனுடைய ஞானம் நமக்கு தேவைன்னு சொல்லி 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அதான் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணராய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ how can we develop wisdom to face these trials? The first thing
James says here, the writer says that we need to pray in faith. In verse 5 he says, you need to pray in faith. Because, godly wisdom. See, we cannot, with our own wisdom, with our own strength, we cannot overcome trials in our life. We cannot, go beyond trials. We cannot, overcome trials with our own wisdom and strength. That's why we need godly wisdom. First of all, he says that in verse 5, we need to pray in faith. எப்படியாக இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாரு, நீங்க இவருடைய ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க அவர் என்ன செய்யணுமா, அவரு விசுவாசத்துக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படியாக ஜெபிக்கணும் சொல்றான். நம்ம எல்லோரும் ஞானத்துல குறைவுள்ளவர்னு சொல்றாரு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார். நம்ம எல்லோரும் ஞானத்துல குறைவுள்ளவர்கள். ஏன்னா அநேக நேரங்களில நமக்கு குறைவான ஞானம் இருக்கிறதுனாலதான் நம்ம பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, துன்பங்கள் இந்த கடந்து போகும்போது அது சரியான விதத்துல அது கையாளுறதில்ல. அதனால்தான் அது மேற்கொண்டு போக நம்மால முடிகிறதில்ல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கழிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த எழுதப்பட்டிருக்கிறது. First of all, we need to pray God for wisdom. We need to ask God for wisdom, because godly wisdom helps all of us, all the believers, to become strong and endure pain and adversity during the time of trials. அப்போ தேவனிடத்துல நம்ம ஞானத்தை கேட்கணுமா? அவரிடத்துல நம்ம எல்லாரும் குறைவுகள், அதனால தேவனிடத்துல அவரை கேட்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் what is wisdom? Wisdom is the ability or endowment of heart and mind for the right conduct of life. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஞானம் என்ன செய்யுது, நமக்கு நம்ம தகுதிப்படுத்துகிறது. நம்முடைய மனதை, நம்முடைய இதயங்களை, நம்முடைய சிந்தனையை அவர் என்ன செய்யுது, சரியான முறையில அந்த காரியங்களை மேற்கொள்ள, அந்த சோதனையை மேற்கொள்ள, இந்த உபதிரவங்களை மத்தியில் கடந்து போக அது நமக்கு உதவி செய்யுது. அதுதான் தேவனுடைய ஞானம். ஞானம் என்ற என்ன? தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த நாலேஜை நம்ம சரியான முறையில பயன்படுத்துறது தான் விஸ்டம். ஓகே, அப்ப நமக்கு இந்த உபதிரவத்தை சரியாய் கையாள வேண்டும் என்று சொன்னா நமக்கு அந்த தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. அப்போ அந்த ஞானத்தை எப்படியாக பயன்படுத்தணும்ன்றதுதான் அப்போ அந்த காட்லி விஸ்டம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, முதலாவதாக அவர் சொல்றாரு, தேவனிடத்துல கேட்க கடவுள். நம்ம தேவனிடத்துல ஞானத்தை கேட்க கடவுள். கேட்கும்போது அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கும்போது அவர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார் ஞானத்தை. எப்படியாக கேட்கணுமா? அப்போ அவர் சொல்றாரு, அவர் எப்படி கொடுக்கிறாரா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நம்ம ஆண்டவரிடத்துல, கர்த்தரிடத்துல, ஆண்டவரே, நான் பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, கடன் பிரச்சனையில கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நிம்மதி இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அதுவும் என்னுடைய பிள்ளைகள் அநேக ஏதோ பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, விசுவாசிகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல கேட்கணுமா? அப்போ அவர் சொல்றாரு, யாவருக்கும் நம்ம கேட்கும்போது சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறாராம். நம்ம குறைவுகளை பார்க்காதபடிக்கு சம்பூர்ணராயும் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வராதமாய். அப்ப நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் நம்ம கடிந்து கொள்றதில்ல. அவரிடத்துல போய் நம்ம கேட்கும் போது அவர் அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறாரா பிரியமானவர்களே. அந்த சம்பூர்ண ஞானம் நமக்குள்ளாய் வரும்போது நம்ம இந்த பாடுகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, இப்போ சோதனைகளை நம்ம மேற்கொள்ள முடிகிறது. இல்லைன்னா நம்ம சொந்த ஞானத்தினால, நம்ம சொந்த முயற்சினால, பலத்தினால நம்ம உபதிரவங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது, சோதனைகளை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு. அப்போ அதனால நம்ம
கர்த்தரிடத்துல கேட்க கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கும்போது அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். 6வது வசனத்துல சொல்லுகிறாரு, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்ப அவன் எப்படியாக கேட்கணுமா? அவன் விசுவாசத்தோட கேட்கணுமா? அப்போ என்ன விசுவாசம்? நான் கேட்டா கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டு அவர் ஞானத்தை எனக்கு கொடுக்கிறார். அப்போ அவர் ஞானத்தை கொடுக்கும்போது இந்த பிரச்சனையின் மத்தியில என்னால அதை மேற்கொண்டு அது கடந்து போக முடியும் என்று அவர் சொல்றாரு. நம்ம எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாமல் கேட்கணும். அநேக நேரத்தில் நம்ம சந்தேகப்படுறோம். ஐயோ, என்னுடைய பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கிறது, இவ்வளோ பெரிய உபத்திரம், பாடுகள் மத்தியில சகிக்க முடியாத உபத்திரம், பாடு, கஷ்டம், துன்பம், அது மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிறேன், எப்படிதான் இது தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்யறோம்? நம்ம சந்தேகப்படுகிறோம். ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும். விசுவாசத்தோட நம்ம கேட்கணும் பிரியமானவர்களே. விசுவாசத்தோட கேட்கப்படும்போது கர்த்தர் நமக்கு அது கொடுப்பார். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். நம்ம சமுதிரத்துல அந்த கடலை பார்க்கிறோம். அந்த கடல் எப்படி காற்று அடிக்கிறதோ அப்படியாகவே அது போகிறது. இந்த பக்கமா காற்று அடிச்சா அந்த அலை அப்படியாக போகிறது. காற்று இப்படியாக வரும்போது இப்படியாக அந்த அலை கடந்து போகிறது. அப்போ so we need to ask God, in faith. We have to pray to God for wisdom in faith. ஓகே, அப்போ கேட்கும்போது அவர் சொல்றார், அப்போ விசுவாசம் இல்லாத கேட்கிறவங்க இந்த அலைய போல என்ன செய்யறாங்களாம்? அவங்க காற்று அடிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க திரும்பி போய்கொண்டு, அப்போ விசுவாசத்தில் உறுதியா அவங்க நிற்க மாட்டாங்க. விசுவாசம் அதை பெற்றுக்கொண்டாலும் அவங்க சரியான காரியங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார்கள் சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்துல இதை ஆகிரும் பெறலாம் என்று நினையா இருப்பானாக. அப்ப நம்ம விசுவாசம் இல்லாத போய் நம்ம ஆண்டவரிடத்துல போய் ஜபிக்கும் போது நம்ம கர்த்தர் நம்ம ஜபிக்கும் போது, விசுவாசம் இல்லாத ஜபிக்கும் போது அவர் எனக்கு பலனை கொடுப்பார், பாடுகள் மத்தியில் கடந்து போகிற ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. விசுவாசத்தினால ஜபிக்கும் போதுதான், நம்ம சந்தேகப்படாமல் ஜபிக்கும் போதுதான் கர்த்தர் அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதுக்காக ஞானம்? God's wisdom helps us to understand how to deal with trials and use these circumstances for our good and also for God's glory. அதனாலதான் அப்போ அவர் ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானம் நம்ம எப்படியாக உபதிரவத்தை நம்ம மேற்கொள்ளணும், எப்படியாக அதை நம்ம சந்திக்கணும் என்று சொல்லி அந்த உபதிரவத்தின் சூழ்நிலைய அது நமக்கு நல்லதாக, தீமைக்காக அல்ல நல்லதாக மாற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக தேவ ஞானம் செய்கிறது. அப்போ God's wisdom is the right use of knowledge. Committing ourselves to obey what God reveals in these trials helps us to face trials the way God wants us to deal with it. அப்போ இப்படியாக நம்ம விசுவாசத்தோட சந்தேகப்படாமல் ஜபிக்கும் போது அவர் சம்பூர்ணமாய் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாராம். அப்போ சம்பூர்ணமான அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? நம்ம செய்ய முடியும். அந்த பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அலையை போல நம்ம அலை மோதாதபடிக்கு, அதனால உறுதியான விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சந்தேகம் இல்லாதபடி நம்ம ஜபிக்கணும். விசுவாசத்தோட ஜபிக்கும் போது அவர் நிறைவான ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாராம். பிரியமானவர்களே, அதோ அவர் சொல்றாரு 8வது வசனம், இருமாப்புள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ போய் இந்த சந்தேகத்தோட கர்த்தரை கேட்கிறவங்க, அவர் அந்த யாக்கோபு சொல்றாரு, அவங்க இருமாப்பு உள்ள மனிதர்கள். they are double-minded person.
Jacob says, he is a double-minded person. James says that he is a double-minded person. இருமாப்புள்ளவன் தன் வழிகள் எல்லாமே நிலையற்றவனா இருக்கிறான். So he will not do anything right. Always he is double-minded. Always he will be, having doubts in his mind. So he says that person, he cannot receive anything from the Lord. கர்த்தர் நமக்கு ஒன்றுமே சந்தேகப்பட்டு சந்தேகத்தோட ஜபிக்கும் போது ஏதோ இருமாப்புள்ள மனிதர்களாய் நம்ம இருக்கும்போது அவர் சொல்றார், அவருக்கு வழிகள் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே அவங்க நிலையற்றவனாய் இருக்கிறாங்க, அவங்க நிலை இல்லாதவர்களாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இடத்துல பார்க்கணும். அப்போ நம்ம விசுவாசத்தோட இந்த ஜபிக்கணும். அப்படின்னு என்ன? we need to pray in faith. It means that when we ask God, we must believe that God will give it and we should not doubt it. So we need to ask for wisdom in faith. The greatest enemy to answered prayer is unbelief. அப்போ நம்முடைய பதிலுக்கு பெரிய ஒரு எதிராளி என்ன தெரியுங்களா? சந்தேகம். அதனால என்ன செய்யணும்? நம்ம இருமாப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது, சந்தேகத்தோட நம்ம கர்த்தரை கேட்க கூடாது. அப்போ நம்ம இந்த அலைகளை போல அலைமோதி கொண்டு விசுவாசத்துல தளர்ந்தவர்களாய் நம்ம இல்லாதபடிக்கு நம்ம நம்ம உறுதியாய் நம்ம விசுவாசத்தோட நம்ம கர்த்தரை நம்ம கேட்கணும். அதனால அப்போ கர்த்தர் பிரியமானவர்களே, அடுத்த 2 வசனத்துல அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கிறவங்க என்ன செய்யணுமா? தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு சொல்லி 9வது வசனத்துல. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஏழ்மையானவள், சின்ன வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கேன், சின்ன வேலை செய்யறேன், கொஞ்சம் சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க இப்போ அவங்க கவலையா இருக்கிறீங்களா? நீங்க தாழ்ந்த இந்த நிலையில காணப்படுகிறீர்களா? இல்ல மற்றவங்க உங்களை தாழ்ந்தவர்களாய் அவங்க உங்களை நினைக்கிறார்களா? நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுடைய பார்வையில் நீங்க விசேஷத்தமானவங்க. அவரோட நீங்க சின்ன வீட்டுல இருக்கலாம், சின்ன வேலையை செய்யலாம், கொஞ்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க விசேஷத்தமானவர்களுக்கு பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்க உயர்த்தப்பட்ட ஜனங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்க ஐயோ நான் சின்ன வீட்டில் இருக்கிறேன், சின்ன வேலை செய்யறேன், கொஞ்சம் தான் எங்க இடத்துல பணம் இருக்கிறது, யாரும் என்ன மதிக்கிறது இல்ல சமுதாயத்துல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய பார்வையில நீங்க மேன்மையானவங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உயர்த்தப்பட்டவங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் பிரியமானவர்களே. அதான் ஐஸ்வர்யவான்களுக்கு 10வது வசனத்துல அவர் 11வது வசனம் அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சொல்றாரு, பணக்காரர்கள் சொல்றாரு, நீங்க உங்களுடைய தாழ்த்தப்பட்ட கர்த்தருடைய பார்வை, நீ உடனே பணம் இருக்கிறதுனால நீங்க மேன்மையா இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க தாழ்த்தப்பட்டவங்க. ஆனா அதனாலதான் ஏன்னு சொன்னா, உங்களுடைய ஐஸ்வர்யம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அது புல்லின் பூவை போல ஒளிந்து போய்விடும். அவன் ஒளிந்து போவான்னு சொல்லி. அதனால பணம் இருக்கிறதுனால நம்ம என்ன பெருமை பாராட்டக்கூடாது, நான் பெரியவன் நினைக்க கூடாது. கர்த்தருக்கு நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் சொல்லி நம்ம இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்ந்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வாழ்க்கை அதன் வழிகளில் வாடி போவான் சொல்லி கற்றுக்கிறவங்க என்ன சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யம் இருக்கிறது தவறு கிடையாது, ஐஸ்வர்யவான் இருக்கிறதுனால தானா நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார் சொல்லி அவருக்கு மகிமை செலுத்தணும். அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம அப்போ சுயத்தை நம்ம வாழக்கூடாது. அதனால சொல்றார், உங்களுடைய ஐஸ்வர்யம் ஒரு நாள் அழிந்து போயிடும்.
நம்ம வாழ்க்கை கூட அழிந்து போயிடும். அதனாலதான் நம்ம ஜாகிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில நம்ம இந்த யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் 1லிருந்து நம்ம ஏதோ 10 வசனங்களை நம்ம பார்த்தோம். இதுல நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன? நம்ம எல்லோரும் உபத்திரங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில நம்ம கடந்து போகிறோம். ஆனாலும் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம சோர்ந்து போக அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னா, இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள, இந்த பாடுகளை கஷ்டங்களை மேற்கொள்ள கர்த்தர் அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க அவரு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்யணுமா, இந்த சோதனைய சகிப்பு தன்மையோட, பொறுமையோட நம்ம அது மேற்கொள்ள, அதை சந்திக்க, அதை கடந்து போக நம்ம விசுவாசத்தோட கர்த்தரை வேண்டிக் கொள்ளணும். சந்தேகம் இல்லாத அவரை கேட்க, அவரிடத்துல கேட்க கடவுள் செய்யப்பட்டிருக்கு. அப்படி நம்ம கேட்கும்போது, சந்தேகம் இல்லாதபடிக்கு நம்ம கேட்கும்போது, விசுவாசத்தோட கேட்கும்போது, நிச்சயத்தோட நம்ம கேட்கும்போது அவர் அவருடைய ஞானத்தை கொடுப்பார். அவர் ஞானத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்த உபதிரவத்தை மேற்கொள்ள, அதை கடந்து நம்ம போக, அதை சரியான முறையில் கையாள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆமென். இப்படி இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அநேக விதமான உபத்திரமும், பாடுகள், கஷ்டங்கள் அதில் கடந்து போகும். கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் அவங்க விசுவாசத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சொந்த ஜனங்களால கைவிடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அதோ பண கஷ்டத்துல இருக்கிறாங்க. உபத்திரம், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வேதனைகள். ஆனாலும் நாளில் கர்த்தர் அவரிடத்தில் நம்ம கேட்கும்போது அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம பொறுமையா இப்படியாக நம்ம போகும்போது, அப்போ அந்த பொறுமை நம்ம இயேசு கிறிஸ்து போல நம்ம மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மேன்மைக்கென்று எப்படிப்பட்ட உபத்திரமா இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு பலனை கொடுப்பார். அவர் ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அப்படியாக இருக்கும்போது, அவர் ஞானத்தை கொடுக்கும்போது, அந்த ஞானத்தை கொண்டு நம்ம உபதிரவத்தை மேற்கொள்ள முடியும். அது முன்னேறி செல்ல முடியும். ஆமென். அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது நமக்கு அது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அதனால கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, இதான் இந்த நாளில நீங்க எங்களுக்கு போதித்த முடியாது திவ்ய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவர், இந்த நாளில நாங்க விசுவாச மக்களாக இருக்கிற நாங்க அநேக நேரங்களில் நாங்க கூட பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில கடந்து போகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போக எங்களுக்கு என்ன தேவையில்லை. அப்ப நாங்க மற்ற ஜனங்களை போல, ஏதோ இந்த வேதத்துல வாசித்தது போல நாங்க இந்த உலக மக்களை போல வாழ்கிறது நம்முடைய சித்தம் இல்லை. நம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நாங்க இப்படியாக பாடுகள் மத்தியில அதை சந்தோஷமாய் நம்ம கருத வேணும்னு சொல்லி இந்த நாளில் எங்களை போதித்தீங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு போதனை ஆண்டவரே. இதாவே ஆமாண்டவரே, நாங்க ஏதோ சோர்ந்து போகாதபடிக்கு, ஆமாண்டவரே, நாங்க தோல்வி அழியாதபடிக்கு ஆண்டவரே, அதை பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை நாங்க ஏதோ சந்தோஷமாய் ஆண்டவரே, நாங்க மேன்மையாய் அதை எண்ண பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். பலத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அது மாத்திரமில்ல, இப்படிப்பட்ட இந்த உபதிரவத்தை மேற்கொள்ள ஏதாவது உங்களுடைய ஞானம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய சொந்த ஞானம் எங்களுடைய சொந்த பலன் போதாது ஆண்டவரே. இதாவே உங்களுடைய ஞானம் எங்களுக்கு தேவைப்பா. விசுவாசத்தோட நாங்கள் கேட்கிறோம். இதாவே ஏதோ சந்தேகப்படாமல் நாங்கள் கேட்கிறோம். இதாவே உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. அப்படியாக நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய இதாவே நிறைவான ஞானத்தை, சம்பூர்ணமான ஞானத்தை நீங்க கொடுக்குறீங்க. அப்படியாக இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அப்போ நாங்க ஏதோ பாடுகளை, உபதிரவத்தை ஆண்டவரே, ஏதோ கஷ்டங்களை ஏதோ நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே, எங்களை நீங்க கொடுக்குற அந்த ஞானம் எங்களுக்கு போதுமானவரே. அதன் மூலமாய் ஆண்டவரே, நாங்க இதன் மத்தியில கூட ஆண்டவரே அது எங்களுக்கு நல்லதா இருக்கும். இதாவே ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட போதனைகளுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில இதாவே உபதிரவங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ரெண்டாவதாக நீங்க கொடுக்குற ஞானத்துல ஏனென்றால் நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறீங்க, விசுவாசத்தோட நீங்க கேட்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்போது இது மேற்கொள்ள ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யறீங்கப்பா. இப்படி ஞானம் எங்களுக்கு உதவி செய்கிறது ராஜா. ஹல்லேலூயா. பிதாவே, இந்த வசனங்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை கூட ஆண்டவரே நீங்க கண்ணோக்குங்கப்பா. ஒருவேளை பாடுகள் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கலாம், கஷ்டங்கள் மத்தியில, பயங்கரமான வியாதியின் மத்தியில, பிதாவே பண கஷ்டத்தின் மத்தியில, அவங்க இப்போ துன்பத்தின் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்க உங்களுடைய ஞானத்தை கொடுத்து பிதாவே நீங்க வழி நடத்துங்கப்பா. இந்த உபத்திரங்களை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்படியாக நீங்க செய்ய போறதுனால ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க பிதாவே. ஹல்லேலூயா. நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நாளிலுமே நாமும் ஒன்றை மகிமைப்பட்டது ராஜா. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து ஆண்டவர் நாங்க இந்த COVID-19க்காக இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பிதாவே இதோ உம்முடைய ஞானத்தை உம்முடைய இதோ இந்த மூப்பர்களுக்கு, உலக மூப்பர்களுக்கு கொடுங்க, விசுவாச மக்களுக்கு கொடுங்க பிதாவுடைய ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமாண்டவரே, இதன் மத்தியில கூட ஆண்டவரே இது முன்னேறி செல்ல அப்பொழுதுதான் ஆண்டவரே உம்முடைய ஞானம் போதுமானதா இருக்கட்டும். ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி ராஜா. உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியாக நீ செய்யறதுனால ஸ்தோத்திரம் பிதாவுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கறதுனால நன்றி ராஜா. துதிகான மகிமையில்லாம செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் வந்திருக்கிற நம்மோட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.